Hi dears and welcome back to our channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு DIY hair conditioner mask வந்துட்டு ட்ரை பண்ண போறேன். So அதுதான் வந்துட்டு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். பட் மார்னிங்ல இருந்தே வந்துட்டு vlog மாதிரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். So அதுதான் இதெல்லாமே. And this is Tommy. So இங்க இருக்க ஒரு ஸ்ட்ரீட் கேட். So இவனுக்கு மார்னிங் வந்துட்டு பிஸ்கெட் வந்துட்டு போடுவோம். So இன்னைக்கு வந்துட்டு என்னோட பிரதர் போடாதனால நான் வந்துட்டு அன்னைக்கு போட்டுட்டு இருந்தேன். So அது வந்துட்டு வெளியே போய் கூப்பிட்டுட்டு வந்து அவனுக்கு ஃபுட் போட்டுட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்துட்டு அன்னைக்கு டேயில் நடந்து அப்படியே ருட்டீன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு அந்த DIY ஹேர் மாஸ்க்கும் நம்ம போடலாம். லாஸ்ட் பிஸ்கெட் மட்டும் வெளியே போய் வச்சோம் அப்படின்னா அப்படியே வெளியே போயிடுவான். ஸோ டோர் லாக் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃப்ரெஷ் அப் ருட்டீன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மார்னிங் வந்துட்டு நான் இந்த பாதாம் பிசின் மில்க் வந்துட்டு இன்டேக் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி ட்ரிங்க் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்துட்டு மில்கில் பாதாம் பிசின் அண்ட் கீ ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ப்ரௌன் சுகரும் வந்துட்டு போடுவேன். ஸோ இது வந்துட்டு வெயிட் கெயினுக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் இந்த பாதாம் பிசின் இருக்கனால நம்மளோட பாடி ஹீட் வந்துட்டு குறைக்கும். ஸோ இதெல்லாமேக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்துட்டு இப்போது ரீசெண்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த நட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு சோக் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் இது வந்துட்டு நைட்டே நான் பண்ணணும், பட் மறந்துடுவேன். ஸோ அதனால் மார்னிங் இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி ட்ரிங்க் அதை எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு பில் எல்லாமே வந்துட்டு எழுதி வைக்கிறது இருந்துச்சு, லைக் கேக் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணது அண்ட் சேல் ஆனது இதெல்லாமே வந்துட்டு நான் மந்த்லி வந்துட்டு நோட் பண்ணி வைப்பேன். ஸோ அது வந்துட்டு இப்போது முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒர்க்கும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் கண்டினியூவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா விளாக்ஸ்க்கு அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே கூட எழுதுறதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக அப்படியே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அம்மா வார்ட்ரூப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்னோட இந்த பியூபர்ட்டி ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதை எடுத்து வந்துட்டு பார்த்துட்டு அண்ட் வியர் பண்ணியும் பார்த்தேன். ஸோ அது ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி நான் வந்துட்டு போடுறேன். ஸோ அதுக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஓகே, இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னோட DIY ஹேர் கண்டிஷனர் மாஸ்க் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதை நான் ஆல்ரெடி வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதனால் அகெயின் ட்ரை பண்ணுறப்போ நம்ம வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இதுதான் என்னோடய ஹேரோட கண்டிஷன் பிஃபோர் இந்த DIY ஹேர் கண்டிஷனர் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ரொம்ப ஃப்ரிஸியாக அன்மேனேஜபிளாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இதை வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு நல்லா மேனேஜபிளாக ஃப்ரியாக வந்துட்டு நம்ம வீட்டிலேயே இருக்க பொருள் வச்சு மாற்ற முடியும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வை இந்த DIY கண்டிஷனர் அப்படின்னா, ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்டோரில் பாட் பண்ண கண்டிஷனர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாலுமே நமக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். பட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சேம் அதே ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நம்ம DIYs யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஹெல்த்தும் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தட் வாட் ஐ ப்ரிஃபர். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு ரெமெடி வந்துட்டு உங்களுக்கு எப்போயாவது யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஜஸ்ட்டு ஹேர் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விடுற பர்சனாக இருந்தாலுமே நீங்கள் இனிமேல் ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி DIYஸ்னாலேயும் உங்களுக்கு ஹேர் வந்துட்டு ஃப்ரியாக அண்ட் மேனேஜபிளாக மாற்ற முடியும். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதெல்லாமே பேசிகிட்டே என்னோடய ஹேரை வந்துட்டு நான் டீடாங்கிலும் பண்ணிவிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு இப்போ ஆயிலும் வச்சு முடிக்க போகிறேன். ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறேன். பிகாஸ் ஃப்ரிஸ் வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் ஆகும். அண்ட் இடையில வந்துட்டு ஒரு சின்ன ஒரு க்யூட்டான திங் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்கள் பாருங்கள், பாத்ரூமுக்கு மேலே இருக்க அந்த ஹீட்டில் இவங்க 2 பேரும் வந்துட்டு கூடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கோம், அது ஃபுல்லாமே கூடு கட்டியாச்சு. இப்போ என்னாச்சுன்னு தெரில, அதுக்குள்ளே போகிறது கிடையாது. இப்போ இங்கே வந்து புதுசாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல். ஸோ இதுக்காகவே நான் அந்த பிளான்ட் வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே நல்லா க்ரோ ஆகுது. அண்ட் அதில் ஒரு லீஃப் எடுத்தாச்சு. அண்ட் டீப் ஹைட்ரேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்மூத்தாகவும் நம்ம ஹேரை மாற்றும். நெக்ஸ்ட் வந்துட்டு கோகோனட். ஸோ இதில் இருக்க மில்க் வந்துட்டு நமக்கு ஹேரை வந்துட்டு நல்லா நரிஷ் பண்ணும் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணும் நம்மளோட ஸ்கேல்பை. ஸோ அதனால் கோகோனட் வந்துட்டு ஒரு ஹாஃப் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எசென்ஷியல் ஆயில்ஸ், லைக் லாவெண்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரீ ஆயில் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட விட்டமின் E ஆயில் இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு ஒரு கேப்சூல் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த ஆயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஆட் ஆன் ஷைன் வந்துட்டு நமக்கு ஹேருக்கு கொடுக்கும். அண்ட் அலோவேரா ஜெல் கட் பண்ணும் போதே ஒரு எல்லோ கலர் ஜெல் வரும். ஸோ அது வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கார்னர்ஸில் இருக்க இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு அண்ட் வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணாலே ஓகே தான். ஸோ இதில் இருக்க ஜெல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் அவ்வளோதான். இந்த ஒரு ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். அண்ட் இது எல்லாமே நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டுட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு வாட்டரும் ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் வந்துட்டு நமக்கு ஒரு ஹேர் கண்டிஷ்னர் மாஸ்க் வந்துட்டு கிடைக்கும். நல்லா வந்துட்டு க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணணும். பல்ஸ் மூடில் வச்சு நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் பண்ணும் போது நல்லா க்ரீமியான இந்த ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ணும் போது நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த லீஃப் எல்லாமே ஒரு மாதிரி தலையில் சிக்கிரும். ஸோ நமக்கு வந்துட்டு ஆஃப்டர் வாஷும் நமக்கு தலையிலேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு இப்போ ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் வந்துட்டு ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம கோகோனட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹேரை ஃப்ரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த அலோவேரா ஜெல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் மெயின் திங் உங்களுக்கு வந்துட்டு இந்த அலோவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக கோல்ட் பிடிக்கும் அந்த மாதிரி பர்சன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்துட்டு இது யூஸ் பண்ணும்போதே கொஞ்சம் ஒரு கூலிங் சென்சேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு சேராது அப்படின்னாலுமே நீங்கள் கர்ட் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேரில் ஃபுல்லாமே நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் ஈவனாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் கோம் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சீவி விட்டுக்கிட்டேன். அண்ட் இந்த ஒரு மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் வந்துட்டு ஒரு 20 to 30 minutes வந்துட்டு அப்படியே விட்டுறணும். அண்ட் இது நல்லாவே வந்துட்டு ஹேர் ஹைட்ரேட் ஆக்கிடும். அண்ட் இப்போ வந்து ஹேர் வாஷும் வந்துட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேரில் இருக்க வாட்டர் எல்லாமே இறங்கினதுக்கப்புறமா ஹேரும் நல்லா துவட்டிட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஹேரை நல்லா தட்டுவோம் இந்த டைம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஜென்டலாக வந்துட்டு பண்ணணும். ஸோ இவ்வளோ கேர் எடுத்து நம்ம ஹேர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஹேரை நல்லா ஃபாஸ்ட்டாக தட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஹேர் நல்லா பிரேக்கேஜ் ஆகிடும். அண்ட் ஹேரோட ரிசல்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு நான் டீடாங்கிள் பண்ணினேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு டீடாங்கிள் பண்ண முடியும். அண்ட் ஹேர் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க லைக் சாஃப்ட் அண்ட் ஃப்ரியாக இருக்கும். அண்ட் டேங்கிள்ஸ் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் என்னோடய ஹேரில் டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எடுத்துருந்துருப்பேன். அண்ட் இப்போ ரிமூவ் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக ஈஸியாக வந்துட்டு டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். பிகாஸ் டேமேஜ்டு ஹேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி ஃப்ரியாக இருக்கனால இதெல்லாமே நம்ம ஈஸியாக வந்துட்டு பண்ண முடியும். எனக்கு பர்சனலி இந்த மாஸ்க் ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரிஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகியிருக்குமோ ஸோ சேம் அதே மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு இந்த ஒரு 2 ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இதுதான் ரியல் ரிசல்ட் ஆஃப் மை ஹேர் இன்றைக்கி. அண்ட் இதுக்கப்புறம் ஹேரில் சீரம்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 to 4 days வந்துட்டு உங்களோட ஹேர் வந்துட்டு நல்லா நீட்டாக அண்ட் ரொம்ப ப்ரிப்பாக வந்துட்டு ஃபீல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஹேர் வந்துட்டு சிக்கலாக எடுத்துகிட்டு அண்ட் பின்னி போட்டு பார்க்கும் போது எவ்வளோ ஹெல்த்தியான ஹேரில் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஃபீல் ஆச்சு. இட்ஸ் ஸோ லுக் குட் அந்த மாதிரி என்னோடய ஹேர் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஹேர் எல்லாமே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிஐஒய் ஹேர் கண்டிஷனர் மாஸ்க் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி டிஐஒய்ஸ் vlogs அண்ட் ஹால் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். பை.